ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வவிஜ்ஞானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोहदस्तदराणि दृढाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ चरणौ प्रपद्ये. ஒரு ஹாரத்தில் இருக்கின்ற பதக்கத்தில் அதனுடைய நாயக கல்லாலே மற்ற எல்லா ரத்தினங்களுக்கும் ஏற்றம் இருக்கும். அதுபோல எல்லா ஆச்சாரியர்களுக்கும் நாயக ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராமானுஜராலேயே வைபவம். அப்படி என்ன அவர் நமக்காக பண்ணி கொடுத்திருக்கிறார் என்று பார்த்தால், பரம வேதாந்தியாக இருந்து ஸ்ரீபாஷ்யம் முதலான 9 கிரந்தங்களை சாதித்தார். இது சுவாமிக்கே உண்டான ஒரு சிறப்பு. ஆனால் உலகத்தில் வேதாந்திகளாய் பல பேர் இருந்திருக்கலாம், வேதாந்த கிரந்தங்களுக்கு அர்த்தமும் சாதித்திருக்கலாம். ஆனால் எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்தி தாழ்ந்தோர் உயர்ந்தோர் என்றில்லாமல் எல்லோருக்கும் மோட்சத்திற்கு செல்ல வேண்டும், இங்கிருக்கும் பொழுது பக்தி தழைக்க வாழ வேண்டும் என்று திருவுள்ளத்தில் ஒரு ஆசை இருக்க வேண்டும் அல்லவா? அது சாதாரணமாக எல்லா வேதாந்திகளுக்கும் வராது. அதை பரம வேதாந்தம் தெரிந்திருந்தால், அப்படியே பக்தியும் கலந்திருந்தால்தான் அந்த எண்ணம் வரும். ராமானுஜருக்கு அவ்வெண்ணம் இருந்தது. காரே கருணை ராமானுசா, இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின்னருளின் தன்மை, அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்னை உய்த்த பின் உன் சீரே உயிர்க்குயிராய் அடியேற்கு என்று தித்திக்குமே என்று ராமானுஜ நூற்றாந்தாதி சாதிக்கிறது. அல்லல்கள் பாபங்கள், அத்தனை பாபங்களுக்கும் ஒரே இருப்பிடம் நாம். ஆனால் இந்த பாபங்களை கண்டுகொள்ளாமல் பகவானுக்கு நாம் ஆட்பட வேண்டும் என்று ஒன்றை மட்டும் நோக்கி நம் பாபங்களையெல்லாம் க்ஷமித்து போக்கி லக்ஷ்மிநாதனிடத்தில் நம்மை சேர்த்து வைக்கிறார் அல்லவா? அது சுவாமி இடத்தில் இருக்கின்ற தனி குணம். இது வேதாந்தத்திற்கு கிரந்தம் எழுதிவிட்டதால் மட்டும் வந்துவிடாது. திருவுள்ளத்தில் நல்லது நினைப்பது வேண்டுமே. சௌஹார்த்தம் என்று இந்த குணத்திற்கு பெயர். உலகமே வாழ வேண்டும், எல்லோருமே லக்ஷ்மிநாதனுக்கு ஆட்பட வேண்டும். இந்த ஆசை சுவாமியின் திருவுள்ளத்தில் இருந்தது. அதெப்படி வந்தது? வெறும் வேதாந்தத்தை மட்டும் வாசித்திருந்தால் இந்த அளவிற்கு திருவுள்ளத்தில் ஆர்த்தர நனைந்த தன்மை வந்திருக்காது. சுவாமி எத்தனை வேதாந்தம் சாஸ்திரங்களை வாசித்தாரோ அத்தனைக்கும் அத்தனை ஆழ்வார்களுடைய பாசுரங்களிலே திளைத்தவர். 2 வேதங்களையும் தன் 2 திருக்கண்களாக கொண்டவர். சமஸ்கிருத வேதமாகிய சாஸ்திரங்கள், திராவிட வேதாந்தமாகிய 4000 திவ்ய பிரபந்தம், இந்த 2ஐயும் தன் 2 கண்களாக கொண்டிருந்தார். ராமானுஜரிடத்தில் ஒரு தனி சிறப்பு உண்டு. என்ன அது? எந்த திவ்ய தேசத்திற்கு போனாலும் அங்கு இருக்கின்ற சின்ன சின்ன விஷயங்களை கூட ரசிப்பார். அப்படி அவர் பல திவ்ய தேசங்களை பார்த்து கொண்டு வருகிறார். நாம் திருக்கோளூர் என்ற ஊர் பற்றி நாம் அறிந்திருக்கக்கூடும். திருக்கோளூர் வைத்தமா நதி பெருமாளுடைய ஆஸ்தானம். நவதிருப்பதியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆழ்வார் திருநகரி நாடு, நம்மாழ்வாருடைய திருவதாரத்தலம். அதை சுற்றி ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட 9 திருப்பதி எம்பெருமான்கள் பொலிந்து நின்ற பிரான் ஆழ்வார் திருநகரியில் சேர்த்து 9 பேர்கள். இரட்டை திருப்பதியில் இருக்கின்ற 2 எம்பெருமான்கள் அரவிந்த லோச்சனன், தேவர் பிரான், இவர்களையும் சேர்த்து மொத்தம் 9 திவ்ய தேசங்கள். இதில் ஒன்றுதான் ஆழ்வார் திருநகரிக்கு அருகில் இருக்கக்கூடிய திருக்கோளூர் என்கின்ற திவ்ய தேசம். அந்த தலத்திற்கு நம்மாழ்வார் 10 பாசுரங்களை பாடியுள்ளார். உண்ணும் சோறு பருகநீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றெண்ணி கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் கீர் வளம் மிக்கவனூர் வினவி திண்ணம் என் இளமான் புகும்பூர் திருக்கோளூரே என்று திருவாய்மொழியில் நம்மாழ்வார் சாதிக்கிறார். இது நம்மாழ்வார் உடைய திருத்தாயாருடைய பாசுரமாகும். நம்மாழ்வார் தானாக தன்மையில் பாசுரம் பாடுவார். நாயிகா பாவத்தில் பாசுரம் பாடுவார். நாயிகா பாவத்திலேயும் தாய் பாசுரமாக பாடுவார், மகள் பாசுரமாக பாடுவார், தோழி பாசுரமாக பாடுவார். இப்படி இந்த 10 பாசுரங்களை தாய் பாவனையில் பாடியிருக்கிறார். பல திவ்ய தேசங்களுக்கு யாத்திரையாய் போய்கொண்டிருந்த ராமானுஜர் திருக்கோளூர் உள்ளே போக வேண்டும் என்று தன் யாத்திரையின் போது வருகிறார். அப்பொழுது அந்த திருக்கோளூர் திவ்ய தேசத்திற்குள் புகுகிறார். அவர் உள்ளே போகும் சமயத்தில் அந்த ஊரிலிருந்து ஒரு பெண் வெளியே நோக்கி வருகிறாள்.
சுவாமி உள்ளே வருகிறார், பெண் வெளியே போகிறார். அப்பொழுது சுவாமிக்கு தோன்றியதாம், பெண்ணே, எதற்காக இந்த ஊரை விட்டு வெளியே செல்கிறாய் என்று கேட்கிறார். அதற்கு அந்த பெண் பதில் கூறுகிறாள், ஏன் இந்த ஊரிலிருந்து வெளியில் போகக்கூடாதா? நீர் உள்ளே வருகிறீர் என்பதற்காக எல்லோரும் வரவேண்டுமா என்று கேட்கிறாள். அதற்கு சுவாமி பதில் கூறினார், இல்லையே, உங்கள் ஆழ்வார் அப்படித்தானே பாடியிருக்கிறார், என் இளமான் புகுமூர் திருக்கோளூர் என்றிருக்கின்ற பொழுது இந்த ஊர் அனைவருக்கும் உள்ளே போரும் ஊராகத்தான் இருக்க வேண்டுமே தவிர இந்த ஊர் பெருமானை விட்டுவிட்டு யாரும் வெளியே வரக்கூடாது என்கிறார். ஏனென்றால் உங்கள் ஆழ்வார் அப்படி பாடவில்லையே. வைத்தமானதி பெருமாள் அல்லவா, எல்லாமே அவன் என்று ஆன பிற்பாடு எதற்கு அந்த ஊரை விட்டு வெளியே வர வேண்டும்? நாங்கள் எல்லாம் இந்த ஊரில் இல்லையே, வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்பதற்காக உள்ளே வர வேண்டும் என்று பார்க்கிறோம். பெண்ணே, இந்த ஊரில் இருந்து நீ விட்டுவிட்டு வெளியில் போகலாமா என்று கேட்கிறாள். அப்பொழுது அந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை, அந்த ஊரில் இருந்த பெண், அவளுக்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை என்று பெயர் கொடுத்திருக்கிறார்கள். தனித்து அவள் பெயர் என்ன என்பது பற்றி எங்கும் சொல்லப்படவில்லை. பேரே திருக்கோளூர் பெண் பிள்ளை. ஊரை வைத்துத்தான் பெயரை சொல்லியிருக்கிறார்கள். அவளுக்கு நிச்சயம் பெயர் இருந்திருக்கும், நமக்கு தெரியவில்லை. இப்பொழுது நமக்கு அந்த பெயர் முக்கியமில்லை, அவள் என்ன பதில் சொன்னாள் என்பதுதான் மிக முக்கியம். அவள் சுவாமியை பார்த்து தெரிவிக்கிறாள், இந்த ஊரில் இருப்பதற்கு என்ன யோகிதை இருக்கிறது என்று கேட்கிறாள். அதனால்தான் நான் இந்த ஊரை விட்டு கிளம்புகிறேன் என்கிறாள். என்ன யோகிதை இருக்க வேண்டும், என்ன உன்னிடம் இல்லை என்று சுவாமி கேட்கிறார். அவள் வரிசையாக ஒவ்வொருத்தர் பெயராக சொல்ல ஆரம்பித்து, இதிகாசத்திலே, புராணத்திலே, நம் சம்பிரதாயத்திலே யார் யார் என்னவெல்லாம் உயர்த்தியாக நடத்தியிருப்பார்களோ அது ஒவ்வொன்றையும் ஓரோர் வரியாலே எடுத்துரைத்து, அவர்களைப் போல் நான் நடக்கவில்லையே, இவரை போல் நடக்கவில்லையே, எனக்கு அந்த யோகிதை இல்லை என்று கூறுகிறாள். அதை அவள் ஒரு 81 வார்த்தைகளாக சொல்லுகிறாள். அதைத்தான் திருக்கோளூர் பெண் பிள்ளை 81 வார்த்தைகள் அல்லது திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்று சொல்கிறார்கள். அதில் என்ன ரகசியம் இருக்கிறது என்றால், ராமானுஜரை காது குளிர கேட்டபடியாலே ரகசியம். மேலும் சட்டென்று அர்த்தம் புரிந்து கொள்ள முடியாது. அவள் சுருக்கமாக 4 வார்த்தைகளில் சொல்லிவிட்டாள். அதற்கு மேல் ஆழ்ந்து ஆராய்ந்து பார்த்தால்தான் அர்த்தம் புரியும். அதனால்தான் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். இன்னொன்று, இந்த ரகசியத்தை புரிந்து விட்டதென்றால் மோட்சமே நிச்சயம். அதனால் அதற்கு பெயர். வரிசையாக 81 நிகழ்வுகளை எடுத்துக்காட்டி, நான் இப்படி நடக்கவில்லையே, எனக்கு ஏது இந்த ஊரில் இடம், அதனால் தான் விட்டு போகிறேன் அந்த பெண் ராமானுஜரிடம் தெரிவிக்கிறாள். இதை கேட்டவுடன் திகைத்து போய் நிற்கிறார் சுவாமி. இந்த ஊரில் இருப்பதற்கு யோகிதை என்று இல்லை என்கிறவளை இந்த பேச்சு பேசினாள் என்றாள். இனி இந்த ஊரில் இருப்பவர்கள் என்ன பேச்சு பேசுவார்களோ என்று சுவாமி திருவுள்ளத்தில் ரொம்ப ஆனந்தப்பட்டார். அவள் சொல்லியிருக்கின்றபடி ஒருத்தராலேயும் இருந்துவிட முடியாது. யாரோ சில புருஷர்களை பற்றி, ஸ்திரீகளை பற்றி சொல்லுகிறாள். அப்படி ஒன்றும் எனக்கில்லையே, விட்டு போகிறேன் என்று சொல்லுகிறாள். இல்லை பெண்ணே, உனக்குத்தான் இந்த ஊரில் இருப்பதற்கு யோகிதை உள்ளது, நான் சொல்கிறேன் வா என்று கூறி ஊருக்குள் அழைத்து போய் அந்த பெண்ணோடே அவள் வீட்டிற்கு போய் அங்கே தங்கி அவளை தளிகை பண்ண சொல்லி பெருமாளுக்கு கண்டருள பண்ணுவித்து தானும் அமுது செய்தார் என்பது ஐதீகம். சாதாரணமாக சுவாமி யார் தொட்டும் சாப்பிடுவதில்லை. குறிப்பாக ஸ்ரீ வைஷ்ணவர்கள் யாரும் சாப்பிடப் போவதில்லை. யதிகள் நிச்சயமாக சாப்பிடப் போவதில்லை. அதுவும் ராமானுஜர் நிச்சயம் சாப்பிடப் போவதில்லை. அவர் சாதாரணமாக இருக்கக்கூடியவர் அல்லர். கிளம்பியாச்சான் ஒருவர் தொட்டால் மட்டுமே அமுது செய்ய வேண்டும் என்று திருக்கோட்டியூர் நம்பிகளின் ஆணை. யாரோ ஒருத்தர் சுவாமிக்கு சாப்பாட்டில் விஷம் இட்டபடியாலே அவரை ரட்சித்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக கண்டபேர் பண்ணி, இனி நீ சாப்பிடக்கூடாது, என்ன அந்தரங்கராக இருந்தாலும் அவர்கள் பண்ணினதை சாப்பிடக்கூடாது, நீர் அமுது செய்வது கிளம்பியாச்சானின் மடப்பள்ளி மனத்தில் மட்டும் என்று திருக்கோட்டியூர் நம்பிகளுடைய ஆணை. அதை மீறி சுவாமி நடக்க மாட்டார். இருந்தாலும் அந்த பெண் தொட்டு அவர் சாப்பிட்டிருக்க வேண்டுமென்றால் அவளிடத்தில் ரொம்ப நிச்சயமாக உயர்ந்த லட்சணங்கள் இருந்திருக்க வேண்டும் அல்லவா? அதனால்தான் அந்த வார்த்தைகளை இன்றளவும் பொன்னே போல ஏட்டில் பதித்து வைத்து ஆசையோடே எல்லா ஆச்சாரியர்களும் ஆதரித்து வந்துள்ளார்கள். இதனை அனுபவிப்பதற்காக ஒரு சிறு முயற்சியாக இங்கே நாம் அந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியமான 81 வார்த்தைகளை பின்வரும் நாட்களில் அனுபவிக்க இருக்கிறோம். நமஸ்காரம்.